படைப்பாளி, நீங்க ஒரு படைப்பாளி. உங்களுக்கு ஒரு விஷயம் நடந்தா அதுல ஒரு கருத்தியலை உருவாக்காத நீங்க என்ன படைப்பாளியா இருக்க முடியும்? அது என்ன ஒரு நல்ல படைப்பா இருக்க முடியும்? ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அது தொடர்பான ஒப்பீனியன் எப்பவுமே ஒரு படைப்பாளிக்கு கட்டாயம் இருக்கும். அதான் ஒரு படைப்பு. ஒரு நீ தைரியம் உள்ளவா இருக்கணும். இல்ல வருது தான் சில விஷயங்களை எழுத முடியாம இருக்குன்னு சொல்றேன். அப்பயே எழுதுறேன். எழுதும் டைம் வரும்போது அது தருணத்துக்காக அந்த எக்ஸ்ட்ராடனரி மூவ்மெண்ட்டுக்காக நீங்க காத்திருக்கோங்க. அதான் ஒரு படைப்பாளிகள் இல்லை. என்ன இது பாதுகாப்பு இல்லை நான் எழுத முடியாதா விடு. அது விடு. ஒரு காலத்துல அது எழுதப்படும். இல்ல எழுதப்படாம கூட போகலாம். தேவையில்லை. காலம் அதை முடிவு செய்யும். ஒரு விஷயத்தை வலிஞ்சு இழுத்து அதை ப்ரொடக்ட் பண்ணும் போதுதான் அது கிடைக்கும். உயிர் அது செத்து போகுது. அது பிணமா அந்த படைப்பு இந்த ஒரு புத்தகத்தை பிணமாக்குறது எவ்வளவு பெரிய கொடுமையான விஷயம். அதான் இந்த படைப்பாளி செய்யிருக்காங்க நம்புறேன். ஒத்துக்கொள்றாரு. அதான் பெரிய வேடிக்கை. ஒரு மோசமான முன்னுரை மூலம் இறுதியில் ஒரு கார் விபத்து செத்துருவார். சாரமாரி போவா அந்த பேர்லயே முன்னுரையே பாட புத்தகம் போக முதலே கடைசியில முடிப்பார். அந்த கார் விபத்து பற்றி சொல்லுவார். இந்த நாவல் இந்த தொடர்ச்சி எப்படி இருக்கலாம் என்றதை பற்றி அவர் கதைக்கும் போது இந்த நூலில் இறுதியில் கார் விபத்தில் சிக்கிய அவர் என்கிற கதாநாயகனை காயங்களோட உயிரை காப்பாற்றி மீட்டுக் கொண்டு வந்து நானே எனது வாழ்நாளின் இறுதி காலங்களில் இனி என்ன சாக போகிறேன் மீதியை எழுதிவிட்டு செத்து போகலாம் என நினைத்து எழுதக்கூடும். காலம் என்பது வலியது. காலமும் இயற்கையுமே அனைத்தையும் தீர்மானிக்கின்றன. எனவே இதையும் காலத்தின் கைகளிலே கொடுத்து விடைபெறுகிறது. இது அந்த எல்லா அவெஞ்சர்ஸ் மூவிலையும் ஒரு போஸ்ட் ப்ரொடக்ஷன் சீன் போடுவாங்க. அதுல அடுத்த படத்துக்கான ஸ்விட்ச் ஒரு ஏலியன் படம் சொன்னால ஏலியனையும் ஹீரோ அடிச்சிருக்காங்க. கடைசியா ஒரு சின்ன ஏலியன் வந்தாலும் இருக்கும். அடுத்த படம் பார்ட் 2க்கான ஒரு இது ஒரு என்ன சொல்றோம் ஆக ஒரு சின்ன பிள்ளைத்தனமான ஒரு இலக்கிய மூவ்மெண்ட் தான் நான் இதை நினைக்கிறேன். சரி இதான் அடுத்த நாவல் என்ன அகக்குறளை பற்றி நான் சொல்ல மாட்டேங்கிறேன். மொழிநடை ஓரளவு பரவாயில்லை. ஒப்பீட்டளவில் ஒரு இடையிடையில இந்திய பரிச்சம் பார்த்து செல்லுது. மொழியில லாரி என்று சொல்றது இப்படியான சின்ன சின்ன மொழி இடர்கள். நாங்க ஒரு படிவத்தை கட்டி எழுதி கொண்டு போகும்போது எங்களோட மனசுக்குள்ள அவர் கொடுத்த அந்த வேர்ல்டை கட்டி எழுதி கொண்டு போகும்போது இப்படியான இடர்கள் வரும்போது அந்த கண்ணாடி வேல் உண்டாடுற மாதிரி இருக்கும். அந்த தன்மைகளை பெரும்பாலும் தவிர்த்திருக்கலாம். பட் உவமைகள் எனக்கு தெரிஞ்சு நான் படிச்சதுலேயே மோசமான உவமை இதாத்தான் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். மகளிர் கல்லூரி ஒன்றின் விளையாட்டு போட்டியினை பார்த்து விட்டு வருவதனை போல மிக சாதாரணமாக பரீட்சையை எழுதி முடித்து விட்டு வந்தார். என்ன இதுல என்ன சொல்ல வர சத்தியமா இந்த சிற்றறிவு கட்டவே இல்லை. மகளிர் கல்லூரி ஒன்றின் பாடசாலை விளையாட்டு போட்டியை பார்த்துட்டு வரவனுக்கு பரீட்சை எழுதிட்டு வரவனுக்கு இன்னொரு சம்மதம். நானே நிறைய சைட் அடிச்சிருக்கேன், நிறைய மகளிர் கல்லூரிக்கு போயிருக்கேன். ஆனா இந்த மாதிரி ஒரு ஃபீலிங்கை நான் அடைஞ்சது இல்லை. எனக்கு விளங்கல இந்த உண்மை. இப்படியான உண்மைகள் எங்க ஏன் அந்த படைப்பின் தரவரத்தை எவ்வளவு தூரம் கீழே கொண்டு போகுதுன்றதான் நீங்க கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விஷயம். அதைத்தான் இவர் செய்திருக்கேன். மனித பாத்திரங்களை விட சிறப்பான படைப்பை சிலர் பாத்திரங்களை முக்கியம் விட்டு போறதும் ஒரு தன்மை இருக்கு. அடுத்தது ஓகே இது இந்த விஷயத்தை பற்றி நான் நிறைய முடிக்கலாம் நினைக்கிறேன். இந்த விஷயம் நான் திருப்ப ஒரு விஷயத்தை நான் கேட்கிற கேள்விதான். புலம்பெயர் எழுத்தாளர்களும் சரி போரை பற்றி எழுதுறாங்களும் சரி உண்மையா நீங்கள் உங்களுக்குள்ள இருக்கிற உண்மை அந்த போர் பற்றினதும் அது என்ன சொல்ல வருது அது என்ன வழிகள் அதை சொல்றதன் மூலம் எதிர்காலத்தில் எப்படியான பாடத்தை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம் என்றதை உண்மையான தரிசனம் உங்களுக்குள்ள வந்தா பிறகு உங்களை அதுவாய் அது ஒரு வழியில அது ஒதிச்சு வடிச்சு மட்டும் தூங்கலாம் நினைக்கிறேன். இந்த தரிசனம் நிறைய பேர்கிட்ட இல்லாம சரியா இவர் கர்ணன் இதுக்கு உதவி செய்தா சொல்லியிருக்காரு இந்த புக்ல பிளாக்லயும் படிச்சுனான். கர்ணன் உதவி சொன்ன ஆனா கர்ணன் பல பரீட்சை வேற இந்த புக் எழுத தூண்டி இருக்கலாம். ஆனா கர்ணன் அந்த பரீட்சை கொலம்பஸின் மரபடங்கள் முடிக்கும் ஒரு கவிதை மாதிரி முடிக்கும் கதவுகளும் தாழ்பாடும் என்ற உலகம். இந்த தரிசனம் வரும் மட்டும் நீங்க வெயிட் பண்ணணும். படைப்பாளி அதைத்தான் செய்யும். இந்த விஷயத்துல இந்த படைப்பாளி ஒரு தோல்வி அடைஞ்சிருக்காரு. இவர் ஒரு ஹீரோயிசத்தை பற்றி தான் ஒரு மெஞ்சதார்த்தவாதத்தை பற்றி தான் இவர் கதைக்கிறார். ஒரு ஃபிக்ஷன் இது ஓட்டோ ஃபிக்ஷன் சாதாரண ஒரு ஃபிக்ஷன் தான். அப்படி லேஅவுட் இந்த படம் இதுல வரைஞ்சிருக்க மாட்டேங்க பார்க்கும்போது ஒரு அசாசின் மாதிரி இதை மூடிக்கொண்டு ஒரு ஹீரோ மாதிரி இந்த படத்துக்கு பின்னாடி இருக்கிற உளவியலே இந்த டோட்டல் புத்தகத்தையும் தீர்மானிக்கிறதா நான் நினைக்கிறேன். இவர் நிறைய எழுத்துக்கள் இதெல்லாம் சிறுகதைகளை தான் உண்டாக்கி இருக்கிறார். தான் எழுதின விஷயங்களை பற்றி தான் உண்டாக்கி இருக்காரு ஒரு கேள்விப்பட்டார். அப்படின்னு ஒவ்வொரு உண்டாச்சி சின்ன சின்ன விஷயங்களை வெளியில் எடுத்து சிறுகதைகளா இதை ஜாத்திருந்தா ஓரளவு இதுக்கு பவர் வெளிப்பட்டிருக்குமான்னு நான் நினைக்கிறேன். என்னென்ன போர்க்கால இலக்கிய தேவை இன்றைக்கும் அதிகரிச்சு கொண்டு தான் செல்லுது. ஏன்னா போர்க்கால இலக்கியம் கண்டிப்பா பதிவு செய்யப்படுறோம். அடுத்த தலைமுறை
போர் பற்றின எந்த பிரச்சனையும் இல்லாம இருக்கணும்னு சொன்னால் வன்முறையை எதிர்கொள்வதற்கு வன்முறையை எடுக்காம இருக்கணும்னு சொன்னா வன்முறையை நாங்கள் எப்படி பார்த்தோம், வன்முறை எப்படி திரசிதிருப்பப்பட்டிருக்கு, எப்படி அது உள்ளாகப்பட்டிருக்கு. வெறுமனே புலி எதிர்ப்பு காய்ச்சலோ புலி ஆதரவு காய்ச்சலோ இல்ல வேற இயக்க காய்ச்சலோ அரசாங்கத்தை எதிர்க்கிறதோ மட்டும் நோக்கம் இல்லை. இதெல்லாம் இன்னொரு 100 வருஷத்துல ஒன்றுமே இல்லாம அழிஞ்சுவோம். இலக்கியம் இலக்கு இதுதான் ஒரு இலக்கியத்தின தேவை. அதாவது எங்களை எதிர்கால சமூகத்துக்கு தாழ்ப்புகளையோ துரோகங்களையோ எடுத்துக்கொண்டு போக போறது இல்லை. நாங்கள் எடுத்துக்கொண்டு போக போறது அறவுணர்ச்சியும் தர்மமும் மட்டும்தான். அதைத்தான் ஒரு எழுத்தாளரை நாங்கள் எங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு கொடுக்க வேண்டி இருக்கு. ஆனா இவர் அதை செய்ய பொதுவான இலக்கியங்கள் இதை செய்யும். பொதுவான இலக்கியம் மிக முக்கியம். 1 வருஷம் போராடி வெளியில வரும்போது எங்களுக்கு எவ்வளவு நோபல் பிரைஸ் வாங்கக்கூடிய மாதிரியான ஒரு புக் வரும், ஒரு போரும் சமாதானம் வரும். அதான் எங்களுக்கு இங்க முக்கியம். ஒரு படைப்பாளி இருக்கும். அப்ப இது எழுத்து பரிசமும் வாசிப்பும் தான் இதை நாங்கள் உள்வாங்க மாட்டேது. நான் இதை நம்புறேன். அதோட உங்களுடைய தரிசனத்தை மேலோக்கி கொண்டு போவது தேவை. இந்த வகையில நான் முடிவா ஒரு விஷயம் நான் சொல்லுவேன். இந்த புக்ல அவ்வளவு தூரம் புலிகள் சூடாகிறது பேர் அவர் பாதுகாப்பு கொடுக்கிறதோ ஒன்றுமே இல்லை. இது ஒரு பிக்சர். ஒருவேளை இது படைப்புள்ளாங்கிறக்காரன் சிஐயோடைய மாட்டினா இவர் அரெஸ்ட் பண்ணப்படலாம். அப்கோர்ஸ் இதுக்கு உண்மையான இடத்துல இது ஆயுத வியாபாரம் இதெல்லாம் ஏன் சொல்றாரு. எல்லா நாடுகளும் ஆயுத வியாபாரம் செய்யுது. எல்லா நாடுகளும் தாதம் செய்தான். எல்லா ஒவ்வொரு உளவாளியும் செய்யறான். உளவாளிகளை பற்றி ஒரு மனிதத்தனமான மக்களுக்கு ஏன் தெரியும்? என்ன தேவை? திரும்ப வன்முறையை நாங்கள் கற்பிக்கிறதால என்ன தேவை போகுது மக்களுக்கு? அதான் எனக்கு தெரிஞ்சு சாத்திரியவர்கள் இனி எழுத தொடங்கலாம். அன்னைக்கு அவருடைய வரலாற்றில் பார்த்தால் ஒரு மாநிலமாக உரையாகவும் படைப்படியாகவும் தமிழ்கள் தன்னுடைய பார்வையில் தமிழ்கவியுடைய நாவலாக இருந்தது. மிகவும் ஒரு முக்கியமான நாவலாக கருதப்பட்டது. நாவல் கொண்டிருந்தார்கள் மொழிக்காரர். அது என்னுடைய நாவல் தமிழில் இருந்தது. இந்த நாவல் அந்த நாவல் வெளியே வந்த புதிய காரணத்திலேயே அத்தனை பேர் இளம்பின் தலைவர் அவர்களுக்கும் இங்கு பங்களிப்பு செய்து கொண்டிருக்கும் திருவள்ளுவர் அவர்களுக்கும் மகன் திருவள்ளுவர் அவர்களுக்கும் இன்னும் ஏனைய ஜம்பவான்கள் வீட்டிருக்கின்ற இந்த சபையிலே அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். உங்களுக்கு கோபம், வெறுப்பு, ஆதங்கம், சிரிப்பு, கவலை, களிப்பு அல்லது சலிப்பு இவற்றுள் ஏதாவது ஒன்று ஏற்பட்டாலும் எனது முயற்சி வெற்றி பெற்றுள்ளது என்று கருதுவேன் என்று சாத்திரி சொல்லியிருக்கிறார். இந்த சாத்திரி எனக்கு அறிமுகமானது 1997ஆம் ஆண்டு புதுக்குடியிருக்கிற ஒரு போராளியினுடைய வீட்டில் நான் இவரை சந்திச்ச போது இந்த சாத்திரியை அந்த வீட்டுக்காரர் கூப்பிட்டு இவரை உங்களுக்கு தெரியுமோன்னு கேட்டார். கேட்க நான் சொன்னேன், இவரை எனக்கு தெரியாத அநேகமா போராளியா இருப்பார் என்று நினைக்கிறேன் என்று. அவர் அந்த கிழமை உள்ளுக்கு போய் இருந்துட்டார். என்ன என்னோட முன்னாலே அவர் இருந்து என்னோட பாதிக்கவும் இல்லை, எதுவும் கதைக்கவும் இல்லை, உள்ளுக்கு போயிட்டார். அப்ப அந்த வீட்டுக்காரம்மா சொன்னா அவர் வெளியில வேலை செய்கிற ஆள் இல்லை, அவரோட வேலை செய்கிற ஆள். அவ்வளவுதான். அந்த கணப்போது அவரை சந்திச்சதுக்கு பிறகு நான் அவரை சந்திக்கவே இல்லை. மறுபடியும் அவரை நான் இந்தியோட சந்தித்தேன். சிறுபிள்ளை வேளாண்மை வீடு வந்து செய்யறாருன்ற ஒரு பழமொழி இருக்கு, எல்லாருக்கும் தெரியும். அதுபோல இந்த சின்ன சின்ன பொடிகள் எல்லாம் வெளிக்கிட்டு கருத்து சொல்றது மாதிரி தான் இந்த போராட்டமும் வெளிக்கிட்டார். ஆனால் ஒரு நல்ல தலைவனை பெற்றிருந்தார். எங்களுக்கு ஒரு உன்னதமான ஒரு தலைவன் இருந்தபடியே நாங்கள் 30 ஆண்டுகளாவது நிலைத்து ஒரு பக்கத்துல ஒதுக்கி வைத்திருக்கக்கூடிய ஒரு சக்தியை பெற்றிருந்தோம். நாங்கள் அதை யாரும் மறக்க முடியாது. இதுல புலிகள் சார்பில் நான் பேச வரேன். ஒரு மக்கள் சார்பு, எங்களுடைய மக்கள் சார்பான ஒரு புத்தகத்தை தான் நான் எழுதி வெளியிட்டு கர்ணாவரன் சொன்னது போல என்னுடைய புத்தகம் தமிழில் இருந்துட்டு அந்த புத்தகத்தை நான் இங்கு வெளியிடவும் இல்லை, விமர்சனம் செய்யவும் இல்லை, அதுக்கு பதிலுடன் நான் வழங்கவும் இல்லை. ஆனால் அது தன்னைத்தானே நகர்த்தி கொண்டு அகில உலகமும் தெரியும் இங்கே காட்டி இருக்குது. தன்னுடைய விமர்சனங்க தானே செய்து போய்கொண்டிருக்கு அந்த புத்தகம். இப்ப புத்தகம் விற்பனைக்கும் இல்லை. ஆனால் 2வது பதிவு செய்கிற நோக்கமும் என்னிட இல்லை. இது ஏன் நான் இதை சொல்லுவேன், 1991ஆம் ஆண்டு ஆனி மாதம் 25
நாள் நான் தலைவரை முதலாக சந்தித்த போது அவர் எனக்கு சொன்னார், என்னுடைய 1000 பேர் இருக்கும் என்றால் இந்த பலாலி இதுல இருக்காது. அந்த நேரம் 1000 போராளிகள் இல்லை. ஆனால் அந்த போராட்டம் இறந்த போது அல்லது புதையுண்ட போது எத்தனை 1000 பேர் நாங்கள் புனர்வாழ்வு முகாமுக்கு போனோம் என்று சொல்லணும். 10,000 பேர் தான் நம்ம கணக்கு சொல்லி வரணும். நாங்கள் 16,000 பேர் போயிருக்கோம் புனர்வாழ்வு முகாம்களுக்கு மட்டும். பொறிஞ்சு போனவர்களை விட, புதைந்து போனவர்களை விட ஏனையவர்கள் தான் நான் கணக்கு சொல்லி கொடுக்கிறேன். இப்ப இது ஆயுத எழுத்துன்னா எங்களுக்கு விளங்கம், எங்களுக்கு அநேகமா நாங்கள் சொல்லிக் கொள்வது எல்லாம் எங்கட தலையெழுத்து. உண்மையில தலையெழுத்து இல்லை. இந்த ஆயுத எழுத்து தான் 30 ஆண்டு காலமாக எங்கட மக்களை வழி நடந்தார். இதைத்தான் இது சொல்லுது. இந்த ஆயுத எழுத்து ஒவ்வொரு மக்களையும், ஒவ்வொரு குடும்பத்தையும், ஒவ்வொரு பிரஜையையும் போட்டு வச்சிருக்கு. ஊரை விட்டு துரத்தி இருக்கு, அட்ரஸ் எல்லாம் பண்ணியிருக்கு. இன்றைக்கும் அள வச்சு கொண்டிருக்கு. இன்றைக்கும் ஏராளமானவர்கள் அழுது கொண்டிருக்கிறார்கள். எத்தனையோ பேருக்கு அங்கம் இல்லாம பண்ணியிருக்கு. எத்தனையோ பேர் நிமிந்து கரைக்க முடியாத நிலையில இருக்கிறார். எத்தனையோ பேர் இப்ப நிமிந்து நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார். எல்லாம் இங்கே ஆயுத எழுத்து வந்து தனியும் புலிகளை பற்றி பேசவில்லை, ஒட்டுமொத்த இயக்கங்களை பற்றியும் பேசுகிறது. இந்த போராட்டங்கள் ஆரம்பித்த காலத்தில இருந்து இந்த அவர் முதல் குறிப்பிட்டார் 30 இயக்கங்கள், 37 இயக்கங்கள், 40 இயக்கங்கள், 48 இயக்கங்கள் வந்து நாங்களும் கேள்வி செவியும் ஊரகத்தானது கேட்டுதான் அந்த இயக்கங்களின் ஊடாக நாங்களும் போய் எங்கட பிள்ளைகளை பறவை கொடுத்ததும், நாங்களும் பாடுபட்டதும், இன்னும் இருக்கிற பிள்ளைகளை வாழ்ந்து கூப்பிட்டதும், எல்லாரும் வேறும்போது வேறு எடுப்போம் படம் பிடிப்போம் என்று சண்டை பிடிச்ச நாங்கள் பிடிச்ச அந்த கதையெல்லாம் இதுக்குள்ள இருக்கு. ஆனா இதுக்குள்ள முக்கியமான சொல்ல வந்தது நாங்கள் போரிட்டது எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் வாழ்ந்ததும் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஊரா அலைஞ்சதும் எல்லாருக்கும் தெரியும், நாங்கள் ஊரா எங்களோட பிள்ளைகளை கொடுத்து போட்டு தேடி அலைஞ்சதும் தெரியும். இந்த விஷயம் எல்லாத்தையும் விட இது முக்கியமாக நாங்கள் கேள்விப்பட்டு அரசல் விடுதலாக இதுவா அதுவா என்று மயக்கத்தில் இருந்த பல விஷயங்களை தெளிய வச்சிருக்கு. ஆனா இதுக்கு பேர் நாவல். நாவல்கள் இப்பொழுது புதிய வடிவம் எடுக்க துவங்கியிருக்கு. எதேரியா கட்டுக்களை வைக்கப்படுகிறது. சிறுகதை இப்படித்தான் இருக்கணும், கவிதை என்றால் இப்படித்தான் இருக்கணும், காப்பியம் என்றால் இப்படித்தான் எழுதணும், செய்யணும்னா அப்படித்தான் இருக்கணும்ன்ற மரபுக்காக உடைஞ்சு போச்சு. இப்ப நாவல்களாக வடிவம் கொண்டிருக்குது. நாவலாக வடிவம் கொண்டிருக்கிறதுல எது நீங்கள் பழைய வடிவத்துக்கு கொண்டு போறீங்க? தமிழ்வாணன் எழுதின மர்ம நாவலையா, இல்ல சிரஞ்சீவி எழுதின நாவலையா, பிவிஆர் எழுதின நாவல்களையா? இந்த நாவல் எல்லாம் நாங்கள் படிக்கிறாங்க. எவ்வளவு மர்மமா இருக்குன்னு தெரியாது. ராவில பாதி நாவல் படிச்சுட்டு பாத்ரூம் போறதுக்கு பயந்து கிடக்கிறார்கள். அப்படியான மர்மமான கதைகளை படிச்சவங்களுக்கு இது அப்படி ஒரு நாவல். இந்த நாவலை பற்றி அபிப்பிராயம் சொல்லுவதற்கு இந்த நாவல் உருவாகின, அந்த நாவல் ஆரம்பிக்கப்பட்ட காலத்துக்கு முற்பட்ட காலத்திலே இருந்து, அதாவது இந்த போராட்டம் துவங்குவதற்கு முற்பட்ட, இலங்கை சுதந்திரம் அடைந்த அந்த ஆண்டு பிறந்த எனக்கு உரிமை. ஒவ்வொரு வரலாற்றை, ஒவ்வொரு நிகழ்வுகளையும் நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். 56ஆம் ஆண்டு நிகழ்வை நான் கண்ணால பார்த்திருக்கிறேன். 58ஆம் ஆண்டு அடிப்பட்ட மக்களோடு சேர்ந்து அழுதிருக்கிறேன். 59ஆம் ஆண்டு நிகழ்ச்சி நடந்த மலையக மக்கள் கலைக்கப்பட்ட போது நான் நின்றிருக்கிறேன். 61ஆம் ஆண்டு அந்த இனக்கலவரத்துக்கு நான் நின்றிருக்கிறேன். இப்படி சொல்லிக் கொண்டு போகலாம். ஒவ்வொரு சம்பவத்துக்குள்ளையும் என்ன கொண்டு போய் ஏன் இறைவன் சேர்த்தாங்கன்னா சில விளையில இதுல நிக்க தமிழ் இப்படிதான் இருக்கு. எதுவும் புதியதில்லை, எல்லாம் நடந்ததுதான். ஒரு நாள் 992ஆம் ஆண்டு, உங்களுக்கு நல்ல ஞாபகம் இருக்கு. 992ஆம் ஆண்டு 991ஆம் ஆண்டும் இலங்கையில பெரிய தலைகளை செலுத்தி விட்ட நாள். இந்த 92ஆம் ஆண்டு என்னோடு பேசிக் கொண்டிருக்கும் போது ஒரு மிக பிரபலமான பெரிய தளபதி, அவ இப்போது இன்னைக்கு ஆலையில் மனசு உயிரோட தான் இருக்கும், வெளியில போயிட்டு அவை அவ என்னோட கதைச்சு கொண்டிருந்தா ஒழுக்கம், பெண்கள் தொடர்பான பிரச்சனைகள், பெண்களுக்கான ஒழுக்கம், பெண்களோடு பேசுபவர்களை, கதைப்பவர்களை அல்லது பாலியல் தொல்லை கொடுப்பவர்கள், பாலியல் சேட்டை கொடுப்பவர்களுக்கு எல்லாம் மிக கடுமையான தண்டனை வழங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் எங்களுடைய பிள்ளைகள் கொழும்பிலே நட்சத்திர ஹோட்டல்களிலே விபச்சாரம் செய்து எங்களுடைய இயக்கத்துடைய குறிக்கோளை நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். இது எங்க போய் அண்டி சொல்லி அழுகிறதுன்னு அவள் 2 சொல் கண்டி விட்டாள். அவள் வெளியில இருக்காள். இந்த பேச்சு அங்க போக மாதிரி அவள் சாட்சியே இருப்பாள். அது இங்க பதியப்பட்டது, அது இங்க பதியப்பட்டிருக்கு. வரலாற்றை வாசிக்கிறவருக்கு விளங்கும் அது நடந்ததா இல்லையா, பதியப்பட்டது. அதே போல ஒவ்வொரு இயக்கங்களுக்கு இடையே மோதல். இது தமிழன் சிந்திய குருதி என்றதான் நாங்கள்
புத்தகங்களையும் படிச்சிருக்கிறோம். தமிழனால் தமிழன் சிந்திய உறுதி இந்த பதிவு. இதுல பகைவன் எங்களுடைய பகைவனால சிந்தப்பட்ட புத்தி என்று சொல்லிக்கல. இந்தியா அமைதிப்பட வந்த ஒரு காலப்பகுதி தான் அதுக்கு அடங்கு. ஆனா இந்தியா அமைதிப்பட வந்த காலப்பகுதியை தவிர்த்த மேலிடங்களை எல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தமிழனால் தமிழன் சிந்திய உறுதி, தமிழனால் தமிழன் சிந்திய உறுதி தான் இங்க பதிவு செய்யப்பட்டது. இவர் யாரையும் வகையாளியாக கருதி எழுதவில்லை. அவர் சொன்னது போல முசுப்பாதியா கடந்து போகிறார். அக்காட்ட காசு கொடுக்கணும்னு சொல்லி தம்பியை வெளிநாட்டு கண்டாலும் கலைச்சு விடக்க இங்க நடந்து வச்சு கொடுக்க போறாங்க சமக்கையோட கதைச்சிட்டு வரான். அதே தம்பிய ரோஜிலைந்து தெரிய கொண்டு போறோம் மித்திரலோட வராங்கன்னு பார்த்து இவரே சுட்டு போட்டு அந்த காசை கொண்டு தமக்கேட்டி அனுப்புறான். ஆனால் அது சந்தோஷமா கடந்து போறோம். அதுல அவனுக்கு ஒரு குற்ற உணர்வாக ஒன்றும் இல்லை. ஏன்னா உங்களுக்கு தெரியும் எத்தனை மின்கம்ப கொலைகள், எத்தனை பாலத்தறியிலே அல்லது குளத்தறியில குளத்துவாங்க சுட்டு போட்டிருந்த கொலைகள் நடந்து திரும்பிக்குள்ள நான் பார்த்தேன்னா ஆள் விதிஜனத்துக்கு உழைஞ்சாலாங்க அப்பாவி இருந்திருப்பாங்க. எங்களுக்கு ஆச்சரியமா இருந்தது. இதுக்கு விடுதலை விடையிறது இந்த புத்தகம் விடுதலை, இந்த புத்தகம் விடையிறது. அந்த மிதிஜலத்து புல்லன் ஜாகாதவனை எப்படி கொண்டாங்க எப்படி கொண்டு போய் போட்டாங்கன்றது இந்த புத்தகம் சொல்லுது. அந்த புத்தகத்துல இருந்த உண்மையான நேரிலேயே நின்று செய்த சாத்திரி எழுதுறேன். இதுல சாத்திரி சொல்றேன். இந்த முழு பாத்திரமும் தானே இல்லை. உண்மை அவர் சொன்னது போல பல தடவைகள் பல பத்திரிகைகளுக்கு கதைகளாக எழுதியவற்றை தொகுத்துத்தான் இந்த நாவல் வந்தது. அதனுடைய இது இந்த நாவலை பற்றி சொல்லி இதுவே வழிகாட்டிகளாக வரலாற்று பதிவுகளா. சோவியத் ரஷ்ய நாவல்கள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். கண்ணீர் முறியடிப்பு அதை சொல்லி படிச்சிருக்கிறோம். சோவியத் நாவல்கள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். சோவியத் நாவல்கள் படிச்சதை விட சோவியத் நாவல்களை விட அங்கே அலைவாராது இது சீன விடுதலை போராட்டம், வியட்நாமிய விடுதலை போராட்டம், அந்த கொள்கை இந்த கொள்கை இருந்த லைப்ரரி புத்தகங்களுக்கு இருந்த புத்தகங்கள் எல்லாமே நாங்கள் படிச்சு கரைச்சு முடிச்சிருக்கிறோம். ஆனா எல்லா வரலாறுகளிலேயும் நாங்கள் பார்த்தோம் மக்கள் புரட்சி என்றது மிக அழகாக சித்தரிக்கப்பட்டிருக்கும். அதுல அன்ன வயல் என்ற ஒரு கதை எனக்கு மிகவும் பிடிச்ச கதை. அந்த அன்ன வயலில் முதல் கணவன் போறான், பிறகு பிள்ளையர் போயினம், பிறகு மருமக்கள் போயினம், எல்லாம் போன பிறகு ஒரு பேத்தியும் ஒரு பேரனும் தான் அந்த வீட்டை மிஞ்சிருக்கும். அவ்வளவு அந்த தாய் வயல்ல முளைக்கிற விதநெல்லை தவிர மற்றெல்லாம் அள்ளிட்டு போயிடுவாங்க. அதுகளும் பொருள் அப்படியே ஒரு கொடுக்கமான யுத்தம் தான் நடந்தது. பிறகு கூட்டு பண்ணை கன்னி நிலம்ன்ற கதை கூட்டு பண்ணையினுடைய தோல்வியை சொல்ற கதை. அப்படி ஒரு கதை. அராபிய சிறுதனையில அநேகமா நாங்க பார்ப்போம் கூடுதலான இந்த வன்முறைகள் இப்படியான ஒருவர் கொலை செய்யும் போது அஞ்சாமல் போற போக்குல மாதிரியே சாமி வீட்டுல சுடுதான் பார்க்கறது தட்டி விட்டுட்டு போறதை நாங்க பார்ப்போம். விடுதலை தான் எங்களுக்கு வேணும் என்று தவிர்க்க முடியாத ஒரு சந்தர்ப்பம் எங்களுக்கு ஏற்பட்டது 1971 கல்வி தரப்படுத்தலுக்கு பிறகுதான். அப்படியான ஒரு தரப்படுத்தல் இது இருந்த போது அந்த வேட்கை ஏற்பட்ட போது ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவியை ஆர்ப்பாட்டங்கள், பேரணிகள், சத்தியாகிரகம் என பல வழிகளிலும் முயன்று அதற்கு பிறகு சந்தை சொல்லி போட்டு போன வழிதான் இந்த ஆயுதம். யாராவது மறக்கக்கூடிய வயசுக்குள்ள இல்லை செய்தார்கள். நாங்களும் படம் பார்த்தோம். முகமது பின் துக்ளக், அதுக்கு பிறகு இரண்டாம் புலிகேசி, இது போன்ற ஒரு சற்று மிகப்பெற்றதான சம்பவங்களையும் மிகப்படாத சம்பவங்களையும் அடக்கி வந்திருக்கின்ற ஆய்வு போராட்டம். இதே இந்த நாவல் இது கதையா படம், இது கதையும் இல்லை படம் இல்லையா? எங்கட ரத்தமும் ஜாதையும், எங்கட பிள்ளைங்களுடைய ரத்தமும் ஜாதையும், எங்களுடைய பெண்களுடைய ரத்தமும் குருதியும். இதிலேயும் வந்திருக்கு கொஞ்சம் பெண்களை பற்றி அவர் சொல்லி போட்டு விட்டுட்டாரு. சுரேகாவுடைய காதலை பற்றி மட்டும் 6 பெண்கள் வருகிறார்கள். யுரேகா, அலிமா ராணி, ராணிக்கு அடுத்தபடியாக இன்னும் ஒரு அதுவும் வயலே ஆரம்பிக்கும் அந்த பேர் ஜூலியா. இந்த பெண்களை அவன் பெண்கள் என்றே பார்க்க இல்லை. இந்த நீங்க வித்யாவுக்காக செய்கிற இந்த இதெல்லாம் இந்த பெண்களை அவன் பெண்கள் என்றே பார்க்க இல்லை. அவர் சொன்னது போல அந்த ஆங்கில படங்கள், அந்த கவுபாய் படங்கள்ல வந்து வீரசாகதான் செய்கிற இடத்துல 2 பொம்பளையும் இழுத்து கொண்டு போய் அவர் தாண்டி அலுவலர் பார்த்துட்டு போற மாதிரி தான் இது போட்டு கொண்டு போயிருக்கான். சில இடங்கள்ல பாத்தீங்கன்னா பெண்கள் வெளியே போய் விழுங்க நம்ம அவருடைய வேலையில. சில இடங்கள்ல தேவையும் பார்ப்பது இதுல சொல்ல இல்ல சொல்லப்பட்டிருக்கு.
நான் சொல்ல விரும்பைங்க என்றாலும் நான் உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு கோடு தானே. ஒரு மிக பிரபலமான ஒருவரை கொல்ல வேணும், அவர் இருக்கிற பாதுகாப்பு அறைக்குள்ள போகவே முடியாது. அங்க போறதுக்காக ஒரு பெண் அந்த பாதுகாவலர்களை தன்னுடன் இழுத்து வசியப்படுத்தி அவர்களோடு விபச்சாரம் செய்து அவர்களை தன்னோடு அணைத்து அவர்களுக்கு இசைந்தவளாகத்தான் மாறி அந்த அறிமுகத்தை கொண்டு அந்த உள்ளே போய் அந்த கொலையை செய்தார். இன்று வரை அது பெண் செய்ததாக அது தங்களுக்கு தெரியாது. அதான் நான் சொன்னேன், இதுக்கான விஷயம் இருக்கு, அது எங்களுக்கு அப்பவே தெரியும். ஆனா இப்ப இது சொல்லப்பட்டது. ஏன் இதெல்லாம் இப்ப சொல்லணும்? நாங்க இதே இப்ப எல்லாம் சொல்லணும், ஏன் சொல்லணும் என்ற கேள்வி எல்லார்டையும் இருக்கு. காத்திரி சேர்த்து போனா நானே சேர்த்துருப்பேன், நான் சொல்லுறேன். பிறகு நீங்கள் எல்லாம் குருட்டாந்த மாதிரி குளியில விடணுமா இருந்தா ஒரு போட்டோ எடுத்து தோங்குவினம் இருக்கு, அந்த தோங்க அந்த குருட்டாண்டமான இதுகள் இருக்கும். இந்த நிதர்சனங்கள் இங்க தெரிய வேணும். என்னென்ன எல்லாம் நாங்கள் விட்டுருக்கிறோம் பிள்ளைகள். மக்களையே கவசமாக கொண்டு ஆரம்பிக்கப்பட்ட போராட்டம் மக்களுக்கு எல்லாம் திரும்பி மக்களுக்கு துப்பு வைக்க இருக்கிற ஒரு காலம் வந்தது. போராட்டம் இறந்ததுக்கு காரணம் என்று நாங்கள் சொல்றோம். இந்த மக்களுக்கு கவசம், மக்கள் சமுத்திரம் போல அப்பல நாங்கள் மீன்கள் போல நாங்கள் நீந்துவோம், மக்களுங்களை கவசமாக காப்பாற்றுவார்கள் என்று சொல்லி உங்களுக்கே தெரியும். ஒரு 15-20 புலிக்கு கேட்கல உலக ஜனங்க இந்தியா அமெரிக்கைக்குள்ள ஒரு 25-30 புலிக்கு இருந்தானே 20,000-30,000 ஒழுங்கினவன் என்னென்று ஒழுங்கினவன் ஜனம் இல்லாம 20,000-30,000 வளர்ந்தவர்கள் எப்படி அந்த ஜனத்துக்கு எதிராக உங்களுக்கு பாக்கி திரும்பிச்சது? இது நாங்க சொல்லக்கூடாது, நாங்க தான் சொல்லணும். வேற யார் சொல்றது? நாங்க தான் சொல்லணும். இதெல்லாம் மூலி காலத்துல பேசிட்டேன் தான் நான் சொல்லுவேன். இதெல்லாம் நான் பேசுறது வரலாற்று வரலாம். 3.5 லட்சம் மக்களை வைத்துக் கொண்டு நடந்த ஒரு சம்பவத்தை நான் பதிவு செய்யும் போது எப்படி அதில் போய் எழுதலாம்? அதுபோலதான் இதுவும் இதெல்லாம் நடந்த அனைத்து சம்பவங்களுக்கு சாட்சியங்கள். இதுல சபாரத்தின ஸ்ரீ சபாரத்தினத்தோடு நடைபெற்ற அந்த போராட்டம் இங்க வருது. அந்த போராட்டம் ஏன் துவங்கிது? காக்காசு ஒருமதி இல்லாத பிரச்சனை, ஒரு காக்காசு ஒருமதி இல்லாத பிரச்சனைக்கு அந்த இயக்கத்துக்கு இந்த இயக்கத்துக்கு போர் வந்து. ஆனால் நாங்கள் இயக்கம் நினைக்க வைக்க முடிஞ்சிருக்கு. நான் அந்த நேரம் யாழ்ப்பாணத்தில் இருக்கேன், இங்கே யாழ்ப்பாண மக்களுக்கு கதையாக சொல்லி இருக்கிறேன், அப்படியே பதிஞ்சிருக்கிறேன். அதாவது சம்பவத்தில் நின்றவர் பதிஞ்சிருக்கிறேன். இது அப்படித்தான் நடந்தது. இறுதி கட்டத்திலே அவன் கேட்கிறான், நான் தம்பியோட பேசணும், எனக்கு என்னை சுட்டு போடாத தம்பியோட பேசணும் என்ன விட்டு ரெண்டு கேட்கிறான். கேட்ட நேரம் அவன் கொலை செய்யப்பட்டான். அது எங்களுக்கு அப்பவும் தெரியும். கூட என்னுடைய எங்களுடைய இயக்கத்திலேயே அங்க அவங்களுடைய இருந்தா தாங்களும் சுட்டு போடுவோன்ற பயந்து இந்த இயக்கத்தை கொண்டு வந்து எத்தனை பேர் வரிச்ச வாசாயின்னு சொன்னா வீட்டுல அம்மாடி பண்ண போய் இயக்கத்துக்குள்ள எத்தனை பேர் காதல்ல தோல்வி மற்றவன் தம்பி மாதாய் மாத்தியத்துக்கு போயிட்டான உடனே தானும் முடிவோட்டு போன நீங்க இயக்கத்துக்குள்ள எத்தனை பேர் எல்லாரும் பிரச்சனை செய்து போராடும் மூணு மனத்தோட வந்து போராடிங்களே. ஆனா வந்தவங்க போராடினா இந்த ஜாதிகள் உயிரின் பெயர்களை எல்லாம் பரவி எங்களோட உயிரின் பெயர்களை எல்லாம் பரவி வீட்டிலிருந்து ஒருத்தனை வெளியே கிளப்ப முடியாது. இந்த உயிரின் பெயர்கள் எல்லாம் பரவி இருக்கிறது அந்த வீடு, அம்மா அப்பா தங்கச்சி மாமி மாமா, இனி அந்த வீட்டில இருக்கிற நாய் மூணு ரெண்டு ஒருவனுடைய உறவு எங்க பரவி இருக்கிறதுன்னா அந்த உயிர்களுக்கு பேராக பரவி இருக்கிற அந்த வீட்டுக்கு இருந்தவங்க கிளம்பி வெளியால வராங்க. எப்படி வரலாம்? வெளியால வந்தாங்க, வெளியால வந்தாங்க. இந்த இதுல வெளியால வந்தவர்களை பற்றி எல்லாம் இருக்கு. கருப்பின மாறியவர்கள் செய்த யுத்தத்துக்கு ஒரு போராட்டத்தை நான் செய்ததற்கான ஆதாரம் இந்த புத்தகம். எனக்கு முதல் பேசிய தமிழ் நேரத்தில் போராட்டம் 2006 நம்ம பார்த்தோம்னு சொன்னா நாங்கள் 72 இந்த போராட்டம் ஒரு வீரத்துக்கு முன்னின்று நாங்கள் எல்லா கட்சியும் எல்லா இயக்கமும் இந்த பகுதிகளுக்கு எடுத்து கொடுத்து வந்தாங்க. அவர்களுக்கு தெரியும், அவருக்கு இதனுடைய தாக்கம் விளங்காது, புரியாது. அவன் இந்த புத்தகம் எழுத்து வந்து ஒருபோது ஏற்றிச்சுரக்காய் காரிக்குதவா அதுக்குள்ள ரத்தம் ஜாதியாக நின்று கலந்த பெரியவர்களுடைய அவன் பேசவன். இது எந்த சந்தேகமும் இல்லாதபடி நாவல் அல்ல, நாவலுக்குள் வைக்கப்பட்டுள்ள ஒப்புதல் வாக்குமூலம். கப்பல் ஒன்று காணாமல் போகும் இந்த புத்தகத்தில். அந்த கப்பல் எப்படி அதை மீளமைத்து இன மத அதிகார மோதல்கள் நடந்து முடிந்த யுத்தத்தில் அந்த கப்பலை எப்படி கண்டுபிடித்து அதை எப்படி மீளமைத்து எப்படி அந்த பொருட்களை அவர்களுக்கு தேர வேண்டிய சரக்குகளை இங்கே கொண்டு வரார்கள் என்றது ஒரு மர்மப்படம் போல வழங்க வைக்கப்பட்டது நடந்த சம்பவம். இந்த போர்க்காலத்திலே அந்த கடல்களில் இருந்து ஆயுதங்களை
பெண் போராளிகள், பெண்கள் படக்கூடாத தேர்தலில் இருந்த பெண்கள். அது இங்க பெண்கள் என்று அவர் பதிய பாய்ச்சிப்பட்டிருக்கு. ஆனா அதெல்லாம் பதிஞ்சிருப்பேன் ஒழுங்கா. பல்லாயிரம் தீரர் கூடி இத்தாவில் திரையிறக்கம் செய்யப்பட்டது. முல்லைத்தீவுல சமன் தேசி குறுமோமானம் லோபல ஆனரவு இதெல்லாம் அவர் எழுத இல்லை. அவருக்கு இது தேவையில்லாத விஷயம் என்று போட்டிருக்கு. அதெல்லாம் அவர் எழுத இல்லை. ஆனால் பாகிஸ்தானுக்கு தேங்காய் ஏற்ற வேலை செய்திருக்கிறேன். பங்காளியா ஒரு தேரர் இருந்திருக்கிறேன். சோமராம தேரர் என்ற ஒரு பேரோட பங்காளியாக பாகிஸ்தானுக்கு தேங்காய் ஏற்றி இருக்கிறேன். இதெல்லாம் என்னது செய்திருக்கிறேன்? நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்கள். ஞாபகப்படுத்தி பாருங்க. 93ஆம் ஆண்டு ஒரு புத்தகோவிலுக்குள்ள ஆயுதங்கள் பார்க்கப்பட்டிருந்து அந்த தேரர் கைது செய்யப்பட்டவர். இன்னும் விடுதலையாக யார் யாரெல்லாம் பங்களிப்பு செய்தார்கள் அதான் பிறகு வேற வேற பாத்திரங்களை மூடாக இருந்திருந்தா அவனுக்கு கதைக்கவும் மாட்டான். அவன் அழுதுருப்பான். பாஸ் நடந்த நான் ஒரு போராளி, அதுவும் முதன்மை போராளி, முன்னுக்கு நின்று ஓடிக்கிற போராளி. சமாதானம் வந்துடுது. எந்த வீட்டிலேயே சொந்தக்காரங்க இருக்குன்னா மௌனியா போய் பார்க்கறதுக்கு என்ற பிள்ளைக்கு பாஸ் எடுக்க அந்த பாஸ் ஆபீசர் ஒரு சாதாரண ஒரு 20-18 வயசு உட்பட்ட ஒரு போராளி முன்னாலே எனக்கு அவனுடைய அலைவதுல கண்ணீர் வந்துட்டு என்ற கண்ணீரை பார்த்த பிறகு அவன் பாஸ் வகையில போயிட்டு வாங்கி இன்னொரு நாளைக்கு பார்ப்போம். ஆனால் யாரெல்லாம் பார்த்து கொடுத்து தெரியுமா? ராணியோட பிள்ளைங்க வெற்றியோட போறீங்க ஐயான்னு சொல்லி கொடுத்தவனுக்கு பாருடனே அதெல்லாம் நடந்தது. இந்த ஒரு ஒன்றுமே இல்லாத நாங்கள் ஒரு சுத்த வெள்ளக்கார புள்ளிகள். நான் சொல்றேன் இவன் அதை நான் உடச்சி விட்டுறேன். நாங்கள் அப்படித்தான் சொல்றாங்க. இவன் அதை நான் உடச்சி விட்டுறேன். பாஸ் நடைமுறை பாஸ்போர்ட் நடைமுறை விட மோசம். நிதி பல வகையில சேர்க்கப்பட்டது. இந்த சைக்கிள் கதை ஒன்று நேற்று படித்தேன். இந்த சைக்கிள்கள் பற்றிய ஒரு கதை ஒரு சிறுகதை தொகுப்பில் இருந்து படித்தேன். அந்த சைக்கிள்கள் பற்றிய கதையில இந்த சைக்கிள்ல போக்குவரத்து செய்கிற ஒருவர் தகப்பன் பிள்ளைகளுக்கு கொடுத்த சைக்கிள் பழைய சைக்கிள். இந்த பழைய சைக்கிள்ல தான் போறதும் மற்ற பொட்டிகள் தான் கவர்மெண்ட் கதைப்பாள வேணும்னு சொல்லி இவர் அந்த பழைய சைக்கிள்ல மனவரத்தோடு தான் ஓடிக்கொண்டிருக்கிறார். பொடிகள் வந்து புது சைக்கிளை இவர்கிட்ட கொடுத்து போட்டு திரண்டு அரங்கி வச்சு கொடுத்த பழைய சைக்கிள் வாங்கி போறாங்க. ஏன்னு கேட்டா வீட்டுக்கு கூட பவுன் வாங்க. வீட்டுக்கு கூட பவுன் வாங்க போயிருக்கா புது சைக்கிள்ல போனா உங்களுக்கு ஏதா பவுன் கேட்டு கொடுக்கணுமா? அப்ப அந்த பழைய சைக்கிளை கொண்டு போய் வீட்டுக்கு கூட பவுன் வாங்குற வேலைக்கு அவன் 2-3 நாள் பயன்படுத்தி இருக்கிறாங்க. வீடுல சோறு வாங்குறதுக்கு சோறு பாசலுக்கும் போயிருக்கு அந்த சைக்கிள். பிறகு சைக்கிளை கொண்டு கொடுத்துட்டு அவங்க தங்க சைக்கிளை கொண்டு போயிட்டாங்க. இவர் அந்த சைக்கிள்ல ஜெகநாதியா பள்ளிக்கு போயிட்டு பொட்டியால் 3 பேர் பின்னால ஒரு சோறு துப்பாத சைக்கிள். இப்படி நக்கலுக்கு நீங்க நின்று இருப்பீங்களா? இப்படி ஒரு நக்கலுக்கு நீங்க வாழ்ந்துருக்கீங்களா? இல்ல, உங்களுக்கு தெரியாது. எங்க நடந்ததோ இப்படி நடந்ததே நடந்ததோ உங்களுக்கு தெரியாது. என்ன நிதிதான் இருக்கிற சும்முகண்டா விட்டது அதெல்லாம் பவுனியாவுக்கு வேலை இல்லை. நான் அங்காலே இருந்தாலும் எனக்கு தெரியாது. இதெல்லாம் வந்துதான் சொல்லிவிடுறேன். பவுனியாவுக்குள்ள இல்ல. சவுக்காரம் வித்தது, சும்முகண்டை வித்தது, தாம்பராணி போட்டு வித்தது, கற்பூரம் அடிச்சு வித்தது. இதெல்லாம் கொடுத்து ஆயுதம் வாங்கி போராட வழிகிட்டு கேட்டதான் கிடைக்கும். ஆனா இதுவெல்லாம் வித்தும் காசு சேர மாட்டேன்ற உடனே என்ன செய்யணும்? கோயில்களை கொள்ளையடிக்க திட்டம் முடியும். அப்போ முதல் குறிவைக்கப்பட்ட கோயில் சுதுமலை. ஆனா சுதுமலை வந்து அன்னைக்கு பிடிச்ச கோயில். அன்னை அந்த கோயில்ல தான் தன்னுடைய முதலுடைய நடத்தினவர். அதுக்கு போய் கை வச்சா அண்ணன் குழம்பிடுவார். அன்னைக்கு தெரியாம தான் கோயில் கொள்ளை நடக்குது. அன்னைக்கு சொல்ல இல்லை. அந்த கோயில் கொள்ளையில சேர்த்த சொத்து எல்லாம் தங்கம்மா அப்பா குட்டியை கொண்டு போய் காவல் பண்ணி வச்சுட்டு அங்கெல்லாம் அடிச்சுட்டாங்க. சேர்த்த சொத்தை கொண்டு போய் கடல்ல சாமான வாங்கி கொண்டு பொருள்களை வாங்கி கொண்டு ஆயுதங்களை ஏற்றி கொண்டு கப்பல்ல வந்த கடல்ல வந்த படகு கவுண்டு வந்த பொருள்கள் சேர்த்து கோயில் சேர்த்து போய் இதை நான் சொல்றேன். வேற யாருமே சொல்ல கோயில் சொத்துல வாங்கின பொருள் அவ்வளவும் கடலுக்கு போயிட்டு அதை அவர் குறிப்பில சொல்றேன். சும்மா எந்த சொல்லி கொடுக்கிறேன். போராட புறப்பட்ட போது இருந்த விதிமுறைகளை சாதாரண போராளிகள் முறிய போது தண்டனை கிடைத்தது. தம்மை எதிர்த்து நாம் பெரியவர் என்று காட்ட முயன்ற போது நாங்கள் சாதாரண மனிதமனங்களில் ஏற்பட்ட ஆசாபாசங்களை குரூரமாக நிறைவேற்றிக் கொள்ளும் அளவுக்கு படைபலம் ஏற்பட்டு விட்டது. 30 ஆண்டு காலமாக தமிழ் மக்கள் சாப்பிடுவதற்கு மட்டுமே வாய் திறந்த காலம் முடிந்திருக்கிறது. இப்ப வீட்டை விட்டு வெளியேற போது கொண்ட லட்சியம் கூடாது எங்களின் கொள்கை வீரர்கள் நாளை மணியை நின்று கொண்டது என்று சொன்னதெல்லாம் சகோதர போரின் எதிரொலிகள் அதெல்லாம் அடங்கி போச்சு. சகோதரர்களே எதிர்ந்த காலம் கொண்டு வந்து பதிவிருக்கீங்க. மனிதர்களின் மனங்களே அல்லது அவர்களது செயல்களை
விளங்க வைக்கும் வாக்கியங்களின் ஊடாக இந்த கதை நடக்கிறது. அது ஒருவன் ஒரு செயலை செய்ய போறான்டேக்குள்ளே அவனுடைய என்ன செய்யுது, அவனுடைய மனம் பதறிச்சாங்க. ஒரு தினம் கொண்டு போய் வேலையை செய்யலன்னு சொல்லி தாறுமாற அடிச்சிருக்காங்க. அவன் செத்துப்பான். அவனை பட்சத்துக்குரியவனு கூட இல்ல, காமிக்கிறதுதான் அடிச்சுட்டு போனது. அப்ப இப்ப என்னடா செய்யறது, சனம் குளர போகுதுன்னு சொல்ல ஆனந்தம் சொல்றான். கோடிஞ்சவரை கொண்டு பிடிக்கொண்டு அவனையும் கொண்டு போய் அவனை உழவாளின்னு சொல்லி கழுத்துல கட்டி மட்டையை போட்டு ஒரு இடத்துல கட்டி விட்டா செத்து போன ரத்தம் வராது. அப்புறம் கோழிஞ்சவரையும் கூடவே கொண்டு போய் கோழிஞ்சவரையா இருந்து ரத்தத்தை ஊற்றி போட்டு கோழியை திருப்பி பேக்ல போட்டு திருப்பி போட்டு வராங்க. இதான் நான் சொன்ன மிதிச்ச இடத்து புள்ளிஞ்ச ஆகாதவங்கள் சேர்த்த வேண்டாம். அப்படி ஏராளமா நடந்துருக்கு. ஆனா இதுல 1-2 பதிவு செய்யப்படாம தவறையில தந்த சூழல்ல இருந்தவரை பதிவு செய்திருக்கிறேன். ஆனா இது இவங்க மட்டும் செய்ய இல்லை, அந்த இவங்க மட்டும் செய்ய இல்லை. இந்த மாதிரியான பிரச்சனை வந்து எல்லாரும் செய்யறதுதான். அதுல அந்த சாரியம் வருது, எல்லாம் சாரியம் இதுக்கெல்லாம் வருது. வல்வெட்டியில போய் நான் ஒரு நாள் இங்கேக்குள்ள பிரிவன் 3-4 கேட்கிறேன். என்னுடைய எல்லா பிள்ளைகளும் எல்லாரும் உண்ணாவிரதம் மட்டும் போய் இருக்கிறாங்க. வந்தாலும் கூட யாராவது நடிக்காது வந்திருக்கும். அதுக்குள்ள எந்த பிள்ளைகள் போய் இருக்குது எந்த தங்கச்சி எனக்கு சொல்லுவோம், எந்த தங்கச்சி எனக்கு சொன்னோம். அதே போல கல்யாணம் எல்லாத்துலயும் ஜாதி இயக்கம் பார்க்காம இதை பார்த்தது. காதல் ஜோடிய கால் கட்டியும் பிரிக்கலாம், அதுவும் இங்க நடந்திருக்கு. அவர்தான் முதல் 3 லட்சம் நான் கூட கொடுக்க வைக்கிறதுக்கு அவருடைய மகள் சாதி உரிமையோடு ஓடிட்டாள். தம்பி இன்னும் எத்தனை லட்சம் வேணாலும் பரவாயில்லை, எங்க பிள்ளைங்க வந்தா காணும்ன்றேன். இவையும் கொஞ்சம் போராளிகளை வச்சு 2 நாள் வேட்டையாடி அவர் 2 பேரும் இருந்த இடத்தை வடிவா உழவு கண்டுபிடிச்சு கொண்டு வந்து சேர்த்துக்கணும். சேர்த்த பிறகு அவர் 10 லட்சம் ரூபாய் கொடுத்தார். பிள்ளைய வெளிநாட்டுக்கு அனுப்பிச்சார். கொடிய கொஞ்ச நாள் மண்கொத்தி போட்டு அவங்களோட இதுகளுக்கு வேலை செய்து போட்டு எங்கேன்றவர்கள் அரங்க குறிக்கப்படவில்லை. அதன் பிறகு போராளிகள் நல்ல காதலிக்கிறான். இந்த வரலாறு இருந்தது. போராளிகள் காதலிச்சா என்ன பிரச்சனை? முதல் மாண்டே போராளி காதலிச்சா மாண்டே. அதுக்கு பிறகு அதுக்கு பிறகு திருமணம் அனுமதிக்கப்பட்டது. ஆனால் ஏரியாவில் வேலை செய்து கொண்ட ஒரு போராளியர் பெண்ணை காதலிச்சதுக்காக பனிஷ்மெண்ட் கொடுக்கப்பட்டு பனிஷ்மெண்ட்ல அவன் அவமானப்பட்டு அதுல குப்பி கடிக்கிறவர் எல்லாத்தையும் இங்க பதிஞ்சிருக்கிறேன். அந்த ஒருவனை பற்றி எழுதியிருக்கிறேன், ராகவன் என்ற ஒருவனை பற்றி எழுதியிருக்கிறேன். எனக்கு தெரிய எத்தனையோ போராளிகள் இந்த மாதிரி பிரச்சனைகளை குப்பி அடிச்சிருக்கீங்க. குப்பி அடிச்சா கீழோட இல்ல, மரியாதையும் இல்லை. புலிகள் சார்பான புத்தகமா இல்லையான்னு நான் சொல்ல வரையில நான் இப்போ சொல்றேன். மக்கள் சார்பான ஒரு வாக்கு மூலம் நாங்கள் இவ்வளவெல்லாம் செய்தோம், இவ்வளவெல்லாம் சாதித்தோம், இவ்வளவுதான். யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது ஏன் இதெல்லாம் எழுத இல்லை? இந்த யுத்தம் நடந்து கொண்டிருக்கும் போது இது எல்லாம் எழுதி இருந்தோம்னு சொன்னா மிச்சம் எழுதணும்னா அவருக்கு கை போயிடும் அல்லது தரைய போயிடும். யுத்தம் முடிந்தவரை இந்தியா பாகிஸ்தான் யுத்தம் நடந்த போது யுத்த டாங்கிகளை தடுப்பது தொடர்பாக இந்திய ராணுவம் பல முயற்சிகளை கையாண்டு தோற்றதாக ஒரு வரலாறு நாங்கள் படித்திருக்கிறோம். யுத்தம் முடிந்ததான அந்த அதே போன்று யுத்தம் முடிந்த பின்னரான படைப்புகளிலே தான் உண்மையை விதைக்க கூடுதலாக இருக்கிறது. யுத்தம் முடிந்த பலமான படைப்புகளிலே உண்மையை சொல்லக்கூடியதாக இருக்கிறது. அந்த வகையில சோவியத்தின் நாவலான கன்னி நிலம் அன்னவைகள் அதிகாலை அமைதியில் இவான் புத்துயிர்ப்பு போரஞ்சமான ஒரு நூல்களையும் சீன வியட்நாமிய நாவல்களில் நாவல் தான் என்று முடிக்கப்பட்ட ஆயுதத்தின் கேள்விவாரியான தகவல்கள், தொகுதி வாரியான உரைகள், தொகை வாரியான தகவல்கள் இதுக்குள்ளே அடங்கி இருக்கிறபடியால் இதை நாவல் என்று நாங்கள் சொன்னாலும் இந்த நாவல் சொல்லுது நான் அவன் அல்ல, இந்த நாவல் சொல்லுது நான் அவன் அல்ல. ஆனால் தகவல் எல்லாம் உங்களுக்கு தெரியும். ஏதோ ஒரு தகவலை நீங்க படிக்கலாம், இது நடக்கலாம் நான் சங்கரஜனியில் ஒன்று நான் உங்களுக்கு நினைவு வரும். இது நடக்கல நாங்க ஜாழ்ப்பாணத்துக்குள்ள நின்றுறாங்க நாகரமில் வாழ்க்கையில இதுக்குள்ள நம்ம ஓடினாங்க. உங்களுக்கு வரலாறு இருக்கு, நீங்க சொல்ற வரலாறு இருக்கு, ஒவ்வொருவரும் சொல்லுவீங்க. கோயிலுக்கு உடைக்கிற தேங்காய்களை மட்டுமே சாப்பிட்டு கொண்டு போறார்கள் வந்தாலும் எல்லா வரலாற்றையும் வந்து கொண்டு இதுலையும் மொத்தத்துல இந்த புத்தகம் என்ன செய்யுதுன்னு சொன்னால் ஆரணம்னா திருப்பாது. எங்களோட மனங்களிலிருந்து நாங்கள் ஆப்த நினைக்கிற ஆளை போயிட்டு நாங்கள் கருதுற புண்ணை கீறி பார்த்தோம். இதுதான் இந்த புத்தகத்துல நாங்கள் இப்ப நடத்தி இருக்கிறோம். இந்திய அமைதிப்படை வரைவில் இருந்த அதன் திட்டங்கள் நடவடிக்கைகள் என அனைத்தும் அழியாத வடுக்களாக இந்த பதிவு செய்திருக்கிறது. இன்னும் மீளாத துயரத்தின் வரையும் வீட்டுக்கு வீடு திறங்கி நிற்கிறதை இது கொடுக்குது. ஆயுதத்தை எப்படி இருக்கும் என்பதை அனுபவித்தவர்கள் நாங்கள் அதிகாரம் பதவி அந்தஸ்து என்பதற்கு மேலாக நானே நான் என்னும் ஆணவம்
அதன் பின்னே இயங்கிய கர்மம், அதன் பயனாக எழுந்த மாயை, இந்த எல்லாம் இலக்கியம் எழுந்த இந்த சூனியம் இங்கே தெரியும். இந்த புத்தகத்தின் வாயிலாக ஆணவம், கர்மம், மாயை மூன்றும் அழிந்து வெறும் சூனியமாக நிற்கிற தமிழ் மக்களுடைய இன்றைய தலைமையற்ற வீங்கி வெடித்து போய் நிற்கின்ற சூனியமற்ற நிலை இந்த புத்தகத்தை படித்தவனுக்கு புரிய வேணும். புரிய இல்லைன்னு சொன்னா அவனுக்கு என்னும் மண்டையில ஒன்றும் இல்லைன்றதான் இருக்கு. இதெல்லாம் நான் சொல்றேன். அந்த புத்தகம் பெண்களை பற்றி பேசும்போது ஜுலேகா நலிமார், ராணி ஜூலியா, தற்கொலை போராளியும் இருக்கிறார். இப்போது நடந்து கொண்டிருக்கும் மக்களின் போராட்டத்துக்கும் இந்த பெண் பாத்திர படைப்பு கேள்விக்குள்ளாகிறது. காலங்காலமாக பெண்கள் எவ்வாறு நோக்கப்பட்டார்கள் என்பதை, எப்படி நோக்கப்படுகிறார்கள் என்பதை ஆசிரியர் தன் நாயகர்களை இவர்கள் வேறு மொழி கொண்டு விழிக்க முடியாது. நாய் சகாக, கண் சகாவன் என்றால் கணவன் சொல்லியிருப்போம், நாயை போல என்றால் நாய் சகாக. இந்த நாயகர்கள் இதுக்குள்ள வெளிப்படையாக செய்து காட்டியிருக்கிறார். ஜுலேகாவை காதலித்தவர் ஏனே இந்த நாயகர்கள் காமத்துக்கு மிக இலகுவாக இந்த பெண்கள் பயன்படுத்தப்படுவதால் மிக இலகுவாக நாங்கள் இதை பார்க்கிறோம். அந்த பெண்களுக்கு என்ற ஒரு கௌரவம், அவர்கள் பெண்கள் இல்லாத இடத்திலே அவர்களை பற்றி பேசும்போது கூட கொடுக்கல. பெண்கள் இருக்கும் போதும் கொடுக்கல, பெண்கள் இல்லாத போது அந்த பெண்களை பற்றி பேசும்போது கூட அவர்கள் அந்த பெண்களுக்குரிய கௌரவத்தை கொடுக்கல. சகோதர படுகொலைகளுக்காகவும் சந்தர்ப்பத்தில் நடந்த படுகொலைகளுக்காகவும் கொலைகளுக்காகவும் என்று சொல்லி கைவிடமான நடந்தவே இந்த மனித உயிர்கள் இங்கே பந்தாடப்படுகிறது. பந்தாடப்பட்டது 30 ஆண்டுகளாக. சொல்லிக்கல நான் திரும்பவும் சொல்றோம், புலிகள் மட்டுமல்ல, சகல இயக்கங்களும் செய்தது. சகல இயக்கங்களும் இதைத்தான் செய்யும். ஆசிரியரின் இந்த வாக்கு மூலங்களை இந்த சிவகாய் கொண்டுதான் எங்களை கூப்பிட்டு